வீடியோ போட்டேன், இது மாதிரி பட்டியல் மாற்றத்தை எடுங்க, இந்த சமுதாயம் விடுதலை ஆகணும்னா இதுலேருந்து போகணும் அப்படின்னு போட்டோம். அதில் யார் ரெஸ்பான்சிபிளாக அதை எடுத்தும் இல்லை. அதுக்கு பிறகு நான் வந்து ஒரு சமுதாயத்தில் வந்து ஒரு பெரிய இது என்னென்னா, படித்தவங்கெல்லாம் அந்த வந்து அவன் உத்தியோகத்துக்கு போயிட்டவர்களுக்கு இந்த சமுதாயத்தை மறந்ததான் அப்படிங்கிற ஒரு நிறைய பேச்சுகள் இருக்குது. அதனால் ஒரு இன்டலெக்சுவல் டீம், இது ஒரு இன்டலெக்சுவல் டீமை வந்து அவன் களத்துக்கு வர மாட்டாங்க, அது வேறு. ஆனால் அவங்களையே நம்ம களத்தில் இறக்கிருக்கிறோம். அவங்கள வச்சு ஒரு டீம் வந்து இது பட்டியல் மாற்றத்தை மட்டும் எடுத்து போராடக்கூடிய ஒரு இயக்கமாக தான் ஒரு மூமெண்ட்ஸ், தட் இஸ் நாட் இது. அதனால பொலிட்டிக்கல் பார்ட்டியோ இல்லை ஒரு சமூக இதாக ஒரு மூமெண்ட்ஸாக தான் கொண்டு வந்துடும். ஆக இது வந்து சமூக விடுதலைக்காக மட்டும் இது போராடக்கூடிய ஒரு இயக்கம். அதன் அடிப்படையில் வந்து கடந்த வருஷம் 4 வருஷமாக 2022 தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு நான் வந்து இந்த பயணத்தை திருநெல்வேலியில் ஆரம்பித்து தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்துக்கும் நான் கொண்டு போகிறதும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எல்லா மாவட்டத்திலையும் எனக்கு கிடைச்ச அனுபவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் இன்னைக்கு ஒரு 4 லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு 3 லட்சம் 2 லட்சம் 4 லட்சம் செலவு பண்ணி ஒரு மீட்டிங் கொடுக்கும்போது நான் காசை கொடுத்து கூட்டியிருந்தா கூட ஆளுக்கு ஒரு 200 ரூபா கொடுத்துருந்தா கூட கூட்டம் ஆயிரக்கணக்கில் வந்துருக்கும். எனக்கு அது உடன்பாடு கிடையாது. தன்னுடைய உரிமைக்கு தான் குரல் கொடுக்கணும். அவன் என்னைக்கு அந்த உணர்வுக்கு என்னைக்கு வரான்னு அவன் கலந்துட்டு வரட்டும், அன்னைக்குன்னு விடுதலை ஆக்கிட்டு. ஆனால் போன இடமெல்லாம் ஒரு 400 பேர் 500 பேர் 600 பேர் இருந்ததா. திருநெல்வேலியில் மட்டும்தான் ஒரு 1500 பேர் கூறினாங்க. அதுக்கு பிறகு அந்த எழுச்சியை இப்போ திருநெல்வேலி ஃபஸ்ட்டு மீட்டிங்கு அந்த எழுச்சியை பார்த்த பிறகு நம்மளுடைய சமூக அமைப்புகள், நான் இப்போ யாரை குறை சொல்றேன்னு சொன்னால் சமூக அமைப்புகள் இருக்காங்க பாருங்க, அந்த அமைப்புகள் தான் வந்து இந்த மக்களுடைய எழுச்சியை வந்து இந்த வேகத்தை குறைச்சது. ஒரு பலமொழி சொல்லுவாங்க, தானும் செய்ய மாட்டாங்க, அடுத்தவங்களும் செய்ய விட மாட்டாங்க. அது மாதிரி சமூக அமைப்புகளுக்கு நான் எல்லா அமைப்புகளையும் நான் கூப்பிட்டு பண்ணியிருக்கேன். இது மாதிரி 4 ஆலோசனை கூட்டம் போட்டிருக்கேன். ஒவ்வொரு கூட்டத்துக்கு எல்லாருமே வந்திருக்காங்க. ஒவ்வொரு கூட்டத்துலேயும் மினிமம் 200 பேர் வச்சுருக்கேன். 200 பேர் மத்தியானம் லஞ்சோடு நாங்கள் கொடுத்து, இந்த சமுதாயம் பிச்சைக்காரன் கிடையாது, எல்லாருமே நம்ம விருந்தோம்பலுக்கு நம்ம விழுந்தது லஞ்சோடு கொடுத்து நம்ம கூட்டத்தில் வச்சு இது மாதிரி பண்ணியிருக்கிறோம். ஆனால் இந்த ஒரு 6 மாதமாக நான் வந்து என்னுடைய தமிழ்நாடு சுற்றுப்பயணத்தில் கிடைச்ச அனுபவம் வந்து மக்கள் எழுச்சி இல்லாமல் அரசாங்கம் நம்ம காது கொடுத்து கேட்காது, செவி கொடுத்து கேட்காது. அப்போ என்னன்னா மக்கள் எழுச்சியை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறது ஒரு பிளான் பண்ணி நிறைய அரசு இன்னைக்கு சிட்டிங் எம்எல்ஏ, திமுகவில் இருக்கிற சிட்டிங் எம்எல்ஏ இன்னைக்கு 6 பேர் பேசியிருக்காங்க. நம்ம ஆட்கள் மட்டும் இல்லை, திருச்சியில் 2 எம்எல்ஏ வேறு ஜாதிக்காக பேசியிருக்காங்க. அண்ணாச்சி உங்களுக்கு ஒரு இது சொல்கிறேன், வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க எனக்கு தெரியாது, நீங்கள் எவ்வளோ தூரம் எல்லாம் போராடுறீங்க, வந்து எங்களுக்கு சட்டமன்றத்தில் எம்எல்ஏஸ்ல எல்லாத்தையுமே பார்த்துங்க பேசுகிறீங்க, என்ன சொன்னீங்கன்னா உங்களுடைய முன்னெடுப்புக்கு தகுந்தாப்போலாம் வந்து மக்கள் எழுச்சி வரல. ஒரு காலகட்டத்தில் தேவேந்திர களத்தில் இறங்கினால தமிழ்நாடே அலறும். ஆனால் இப்போ சமீபத்தில் எல்லாம் அமைதியாக இருக்குது. அப்போ தன்னுடைய உரிமைக்கு அவங்க குரல் கொடுத்து வெளியே வர மாட்டேங்கிறாங்க. ஆனால் பட்டியல் வெளியேற்றம் கூடாதுன்னு சொல்கிறது போராடுறவங்களுக்கு ஆறு போகிறாங்க. அப்போ அதுதாங்க மெஜாரிட்டி ஆகுது, நீங்கள் மைனாரிட்டி ஆகிடுங்க. அப்போ என்னென்னா வந்து பீப்புள் வந்து நிறைய பேருக்கு வந்து பட்டியலேருந்து வெளியே போக விருப்பம் இல்லைங்கிறது மாதிரி அரசாங்கம் ஒரு கணக்கு போடுறது அப்படின்னு சொன்னது யார்? சிட்டிங் எம்எல்ஏங்க. ஏன்னா இந்த கருத்தை நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஆனால் இவங்க வந்து இந்த மாதிரி அவங்க சொன்னாங்க. ஆக நம்ம மக்களை வந்து எழுச்சி கொண்டு வரணும். மக்கள் எழுச்சி வந்தால் தான் மத்திய அரசாங்கம் நம்ம லெட்டர் அடித்த ஒரு 28 நாளையிலே நாங்கள் லெட்டர் அடித்ததுக்கு உடனே ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணி கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சு, கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணி தனியார் ஸ்டேட் கவர்மெண்ட் அனுப்பிச்ச பிறகு கூட செவிசாய்க்கல. நிறைய பேர் என்னடானா இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் மக்கள் எழுச்சி இல்லாதனால இது அப்படியே கிணத்துல போட்டு கண்டு மாதிரி இருக்குது. இந்த 6 மாதமாக யோசனை பண்ணேன். இது அப்புறமேலே நிறைய பேர் சொன்னாங்க, நீங்கள் இந்த மாதிரி கூட்டம் போடுறது ஆர்ப்பாட்டம் போடுறது அது வேஸ்ட்டு. ஒன்று ஒட்டுமொத்த சமூகம் ஒருங்கிணைஞ்சு வரணும். இல்லை இந்த சமூக அமைப்புகளை விட்டு நீங்கள் மக்களை நேரடியாக சந்தித்து மக்களை வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தரத்துக்கு உண்டான ஒரு எழுச்சியை உருவாக்குறதுக்கு நீங்கள் ஒரு திட்டம் எடுங்க. அதுக்கு நீங்கள் ஒரு மாதிரி ஒரு யாத்திரை போங்க. என்ன அந்த மாதிரி யாத்திரை போகும்போது தமிழ்நாட்டுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மக்கள்கிட்ட ஒரு பலகீனம் உண்டு. எங்கேயாவது ஒரு இடத்துல ஒன்று ஆகி போச்சுன்னா உடனே குப்புன்னு எந்திரிச்சுவாங்க. அது உங்களுக்கு தெரிய புதிய தொழில் போது நீங்கள் அதை நிறைய அனுபவிச்சிருக்கீங்க. அதனால் ஒரு யாத்திரை போங்க.
ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக அப்படியே போகிற இடம்லாம் வந்துட்டு வரும். இதில் ஒரு பெரிய மாற்றங்கள் நமக்கு உருவாகும். அப்போ தான் மத்திய அரசு மாநில அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும். அது மாதிரி தமிழ்நாட்டில் இது மாதிரி போராடிட்டு இருக்காங்க, அதை நீ கையெழுத்து போட்டு அனுப்பு அப்படின்னு மத்திய அரசு மாநில அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும். பட் அந்த மக்கள் எழுச்சி வராத அளவுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் இந்த மாதிரி செய்யும். அந்த இதெல்லாம் வச்சு தான் இந்த ரத யாத்திரையை கொண்டு வந்து ரத யாத்திரை கன்னியாகுமரியிலேருந்து ஆரம்பித்து சென்னை கொண்டு போகிறது. 30 மாவட்டத்தில் நம்மளுடைய மக்கள் பெரும்பான்மையாக வராங்க. 30 மாவட்ட கலெக்டரையும் பார்த்து மனு கொடுத்துட்டு நம்மளுடைய ஸ்தலங்கள்லாம் கோயில் ஸ்தலங்கள்லாம் போய் இது பண்ணிவிட்டு முக்கியமான ஊர்கள் எல்லாம் போய் கலந்துட்டு மெட்ராஸ் போகிறது. மெட்ராஸில் ஒரு பிரகடன கூட்டத்தை முடிச்சுட்டு குறைஞ்சது ஒரு 10,000 பேர்த்தை வச்சு ஒரு பிரகடன கூட்டம்னா ஒரு 10,000 பேராவது இருக்கும். 10,000 பேரை வச்சு ஒரு பிரகடன கூட்டத்தை அப்படியே அங்கே நான் ஒரு ட்ரெயினே புக் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான். அப்படியே நேராக டெல்லி போயிடுவோம். சந்தர் பந்தரில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை வச்சுட்டு பிரைம் மினிஸ்டர் இதெல்லாம் பார்க்கலாங்கிற பிளான் தான் இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு நான் ஏற்பாடு. இந்த விஷயத்தில் திமுகவில் இருக்கிற எம்எல்ஏக்கள் கட்சிக்காரெல்லாம் மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுறான். அதிமுக மூச்சே விட மாட்டேங்கிறான், அவன் பவர்லெஸ் பாருங்க. பிஜேபியில் இருக்கிறவங்க அதுக்கு நேரடியாக சப்போர்ட் பண்ணுறாங்க. நான் அதில் குறிப்பாக நம்ம ஆட்கள் மட்டும் இல்லை, பிஜேபியில் மாற்று சமுதாயத்தை சார்ந்தவர்களும் அவர்களுக்கு நம்மளுடைய அருமை என்ன, நம்மளுடைய வலிமை என்னங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு தான் வச்சுருக்காங்க. அவங்களும் இது மாதிரி செய்யுங்க. நாங்கள் டெல்லிக்கு போகும்போது நாங்களுக்கு என்ன உதவி நாங்கள் யாரை மீட் பண்ணுறோம் அவ்வளோ ஏற்பாடு நாங்கள் பண்ணுறோம். நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை உருவாகணும், உங்களுக்கு சமூக விடுதலை வேணும்னு சொன்னால் மக்கள் எழுச்சியை தட்டி எடுப்பதற்கான பயணத்தை மட்டும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னதால தான் இந்த ஒரு ஆலோசனை பண்ணுறோம். இது மாதிரி உங்களை மாதிரி யாருக்குமே ஒரு 500 பேர்த்துக்கு அதை நான் கன்சல்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் அந்த 500 பேர்த்துக்கு நான் தனித்தனியாக கன்சல்ட் பண்ணுறத விட ஒட்டுமொத்த ஒரு இடத்துல உட்கார வச்சு அவரை ஆலோசனை கேட்டு இது எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, எந்த பொறுத்த சொன்னாங்க. இதில் பழனி செப்பேடு பாத யாத்திரைன்னு ஆரம்பிங்க, ஒருத்தர் இந்திரன் இருக்குன்னு ஆரம்பிங்க, ஒருத்தர் இமானுவேல் சேகர்னு ஆரம்பிங்க, ஒருத்தர் வீரபாண்டியன் சுந்தரலிங்கன்னு ஆரம்பிங்க. இந்த மாதிரி பல கருத்துக்கள் வரும். நம்ம எல்லாத்தையும் உட்கார வச்சு பேசலாங்கிறதுக்காக தான் இந்த ஆலோசனை கூட்டத்தை போடுறோம். ஆனால் இதில் இந்த ஆலோசனை கூட்டம் போடுற வரைக்கும் வாய மூடிட்டு இருந்தானுங்க நம்ம பங்காளிங்க. ஆனால் அந்த கூட்டம் நான் வாட்ஸ்அப்பில் போட்ட உடனே என்னை பற்றிய விமர்சனம் நிறையா. அப்போ நான் விமர்சனத்துக்கெல்லாம் நான் அச்சப்படுறதில்லை. என்னுடைய மனசு, என்னுடைய உழைப்பு, என்னுடைய நான் நேர்மையான பார்வை, நேர்ந்த பார்வை, நிமிர்ந்த நடைக்கு தான் என்னுடைய இது. நிறையா பேர் கூட்டம் கேன்சலு அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் நிறைய இடத்துல. அதே சமயத்தில் அவர் பிஜேபியுடைய அடிவரடியாக இருந்து செயல்பட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு பிரச்சாரம். அவர் சலுகையே வேணான்னு சொல்கிறாரு அப்படின்னு ஒரு பிரச்சாரம். அவரை கல்லறைகளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு பிரச்சாரம். இந்த மாதிரி தவறான பிரச்சாரங்கள் எல்லாம் பண்ணி இன்றைக்கி இந்த கூட்டம் இதுவரையிலும் மதுரையில் குறைஞ்சது 200 பேருக்கு கம்மி இல்லாமல் நான் கூட்டணிகளாக வந்துருக்கீங்க. 200 பேர் கம்மி இல்லாமல் நான் கூட்டம் போட்டதில்லை. எல்லா கூட்டத்தையும் சக்ஸஸ் பண்ணிட்டு தான் போயிருக்கேன். இந்த தடவை இந்த மாதிரி ரெண்டாவது இன்னொரு மைனஸு என்னுடைய அறியாமல் இன்னைக்கு மூர்த்த நாளுங்கிறது எனக்கு தெரியல. இதே காலையில் போட்டோன்னா அந்த 200-250 ஆகிடும். மூர்த்த நாள் இல்லாமல் காலையில் போட்டுருந்தேன். காலையில் மண்டபம் கிடைக்கல. நானும் பாப்பா எல்லாத்தையும் நிறைய பேர் கேட்டேன், எதுவுமே மண்டபம் கிடைக்கல. இதுதான் கிடைச்சிது. ஸோ இதுதான் இந்த கூட்டத்துடைய நோக்கம். இதுக்கு இப்போ நீங்கள் வந்துருக்கீங்க. ஆனால் இந்த உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டுட்டு அடுத்து இதே மதுரையில் நம்ம பங்காளி முகத்தில் செருப்பை கட்டி அடித்தது மாதிரி நான் ஒரு கூட்டத்தை நடத்தி தான் போகிறேன். நான் இதுக்கெல்லாம் அச்சப்பட்டவங்க. என்னுடைய 23 வயசில் நான் நிறையா பேரை சந்திச்சிருக்கேன். இதெல்லாம் ஒரு இதே இல்லை. இதெல்லாம் எனக்கு நம்ம சகோதரன் தான், நம்ம அண்ணன் தம்பி தான். அதனால் இதையெல்லாம் கடந்து ஒரு பெரிய ஆலோசனை கூட்டம் போட்டு அந்த யாத்திரை ஒன்றும் கிடையாது, வெரி சிம்பிள். நாளைக்கு நான் ஒரு 10 காரு, எனக்கு இங்கே 10 கார் இருக்குது, 10 காரை வச்சுட்டு நான் பாட்டு பயணம் போயிட்டே இருப்பேன். அது கண்ணுசாமிக்கு தான் பேர். சமுதாயத்துக்கு விடுதலை கிடைக்குமானா மக்கள் எதிர்த்து வந்தாங்க. கண்ணுசாமி பேர் வாங்கிறதுக்காக நான் பாட்டுக்கு ஒவ்வொரு மாவட்டமாக போய் மகஜர் கொடுத்துட்டு அது எனக்கு ஒரு விளம்பரம் தான். நான் கொடுத்துட்டு போயிருக்கலாம். ஆனால் மக்கள் எழுச்சியோடு இந்த போராட்டத்தை நடத்தணும். இது ஒரு பெரிய அதுதான் நான் சொல்லியிருக்கேன். உங்கள்கிட்ட கூட ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கேன். போராட்டம்னா என்னன்னு தெரியாதவன்னா என்னை கிண்டல் பண்ணிட்டு இருக்கலாம். போராட்ட வடிவம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும்.
உச்சம் என்பது வேறு, இது உச்சக்கட்ட போராட்டம். அதுக்காக தான் நான் சொல்லியிருக்கிறேன், இறுதி கட்ட போராட்டம், இது வெற்றி பயணம். இறுதி கட்ட பயணம், இது வெற்றி பயணம்னு சொல்லியிருக்கேன். இது வெற்றி அடைவதற்கு நிறைய வாய்ப்பு கொடுக்குது. இது பட்டியல் மாற்றத்துக்காக மட்டுமல்ல, சமூக விடுதலை என்பது பட்டியல் மாற்றத்தில் மட்டுமல்ல, நம்மளுடைய இன்னைக்கு ஏற்பட்ட இழப்புகளை எல்லாம் ஸ்டாப் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணணும். இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுறதுக்கு மக்களை எழுச்சி வரணும். அதே சமயத்தில் அரசியல் ஆளுமை இல்லாமல், அம்பேத்கர் சொன்ன மாதிரி அரசியல் ஆளுமை இல்லாமல் எந்த ஒரு சமுதாயமும் வளர முடியாது அப்படின்னு சொன்னார். அரசியல் ஆளுமையை கையில் எடுக்கணும்னு சொன்னால் நம்மளுடைய ஒட்டுமொத்த சக்தியை கொடுக்கிறது. ஏறக்குறைய 152 சட்டமன்ற தொகுதியில் நம்மளுடைய வாக்கு இல்லாமல் எந்த கட்சிக்காரரும் ஜெயிச்சிருக்கு. முழுக்க முழுக்க 48 தொகுதியில் வந்து நான் எல்லா தொகுதியும் அந்த பஞ்சாயத்து வயசாக ஓட்டு எவ்வளோ என்னங்கலாம் 8 வருஷம் நான் புரிய ஓட்டுனது. 48 தொகுதியில் வந்து தேவேந்திரனுடைய வாக்கு 80% போட்டால் அவன் எம்எல்ஏ. தேவேந்திர வாக்கு மட்டும் 80%, 100 ஓட்டு இருந்தால் 80 ஓட்டு போட்டாச்சுன்னா அவன் எம்எல்ஏ ஆகிடுவான். ஸோ 48 தொகுதி இது மாதிரி இருக்குது. 48 தொகுதியில் 36 தொகுதியை இந்த தடவை தேவேந்திரனை நிறுத்தி ஆகணும் ஓட்டு. எந்த கட்சியை அவனுக்கு இந்த 36 தொகுதி இருந்தாங்க, பிஜேபி அதெல்லாம் கிடையாது. 36 சட்டமன்றத்துக்கு எங்களுக்கு வேட்பாளர் யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு பண்ணுவாங்க. அப்படிங்கிறது தான் என்னுடைய கான்செப்ட். நான் வந்து விருதுநகர் மீட்டிங்கில் பேசியிருக்கிறேன், சிவகாசி ராம்நாத் மீட்டிங்கில் பேசியிருக்கேன், கோயம்புத்தூர் மீட்டிங் எல்லா மீட்டிங்கில் நான் பேசியிருக்கிறேன். பிஜேபி தலைவர்கள் அத்தனை பேரையும் வச்சுட்டு பேசியிருக்கிறேன். பிஜேபி தலைமையிட்டையும் பேசியிருக்கிறேன். பிஜேபி பொதுச் செயலாளர்களையும் பேசியிருக்கிறேன். நம்ம சகோதரர் பாலகணபதியே வச்சுக்கிட்டு பேசுறீங்களே, என்னை வச்சுக்கிட்டு இப்படி பேசுறீங்க, உனக்கும் சேர்த்து தான் பேசுறேன்னு சொல்லிட்டேன். 36 தொகுதி எனக்கு கொடுக்குறவங்களுக்கு நாங்கள் வாங்க இல்லைன்னா 36 தொகுதியிலையும் தனித்து நிற்பதற்கு உண்டான வேட்பாளர்களை தேர்வு செய்யணும். அதுதான் இந்த பயணத்தினுடைய அடுத்த கட்டம். 36 தொகுதி நம்ம ஜெயிக்கிறோமோ தோற்றோம்ங்கிறது வேறு. உன்னுடைய தனித்தன்மையை என்னைக்கு நீ வந்து உன்னுடைய தனித்தன்மையை நீ காட்டியோ அன்னைக்கு தான் இந்த உலகம் ஒன்று மதிக்கும். வெரி சிம்பிள். கோடிக்கணக்கில் செலவு பண்ண வேண்டியதில்லை. ஒரே ஒரு நோட்டீஸ், தேவேந்திரன் நோட்டு தேவேந்திரனுக்கே ஒரு நோட்டீஸ் உனக்கு கொடுத்துருக்க சிம்பிளை கொண்டு போய் டோரில் ஓட்டுங்க, நோட்டீஸை வந்து கையில் கொடுக்கும். இதுதான் எலெக்ஷன் பண்ணுது. இப்படியே எலெக்ஷன் செய்ய முடியும், கோடிக்கணக்கில் அள்ளி வச்சு எலெக்ஷனை செய்ய முடியும். ஆக இதிலிருந்து இந்த மக்களை மாற்றம் செய்வதற்காக தான் இந்த பயணத்தை ஏற்பாடு பண்ணுங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி வந்து நான் ஒரு அறியாமையில் வந்து ஒரு நாள் தெரியாமல் பண்ணிட்டேன். ரெண்டாவது, நான் வந்து எதுவும் என்னுடைய சுய விருப்பத்துக்காக நான் இது பண்ணுற மாதிரி நம்மளுடைய பங்காளிகள்லாம் நான் அவங்களுடைய வளர்ச்சியை அவங்களுடைய வளர்ச்சிக்காக தான் நான் போராடுறேன். பட் அவங்க தவறான ஒரு கான்செப்டில் புரிஞ்சுட்டு இருக்காங்க. ரெண்டாவது, நீ கூட ஒரு இது பார்த்தேன், கண்ணுசாமி இடஒதுக்கீடே தேவையில்லை அப்படின்னு பேசுகிறாரு. நான் சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து 142 கோடி மக்களுக்கு என்ன சலுகை கிடைக்கின்றதோ அந்த சலுகை தேவேந்திரனுக்கு கிடைச்சா போதும். தனி சலுகை தேவையில்லை. தனி சலுகை தேவையில்லை. எல்லா ஜாதிக்காரனுக்கும் நீங்கள் வந்து இல்லையா? இப்போ ஐயா சொன்னார், 69 போக 31% ஆட்களே இல்லாதவங்க 31% கொடுத்துருக்கான். என்னை தூக்கி ஓசியில் போடு, என்னை தூக்கி ஓசியில் போடு, என் சகோதரன் எப்படி வர்றான்னு அங்கே தான் நம்ம இது பண்ணணும். எங்கே போடணும்? ஓசியில் போடு, இடபிள்யூசியில் போடு. நீ உள்ஒதுக்கீடு கேட்கக்கூடாது. உள்ஒதுக்கீடு கேட்டாச்சுன்னா நீ தாழ்த்தப்பட்டவன் தான். நான் என்ன இந்த இடத்த விட்டு எனக்கு மாற்று முதல்ல சீட்டு கொடுக்க வேண்டியது, இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டியது, சலுகை கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. பிசியில் போய் போட்ட பிறகு தேவேந்திர கண்ணுசாமி பேசிட்டாரு, எங்களுக்கு சலுகையே தேவையில்லை, அதனால் பிசியில் மட்டும் போடணும்னு சொன்னார், அதனால் அவங்களுக்கு சலுகை இல்லை, நான் பிசியில் அவங்களை சேர்த்துக்கன்னு சொல்ல முடியுமா? இதெல்லாம் சில விஷயங்கள்லாம் அண்டர்ஸ்டுண்டு. சில விஷயங்கள் வந்து அண்டர்ஸ்டுண்டு. இது பாட்டுக்கு நீ உன்னுடைய மெயின் இருக்கிறதோ அதை தான் மெயின் சுவிட்சை முழுதான் போகணும். மீதி சுவிட்செல்லாம் ஆட்டோமேட்டிக்காக லைட் எரியும். இந்த இதில் தான் பேசுகிறேன். இதை ஒரு குற்றச்சாட்டா நிறையா பேர் பேசிட்டு இருக்காங்க. ரெண்டாவது, இன்னைக்கு லேட்டஸ்ட்டாக போட்டாங்க. இன்னைக்கு லேட்டஸ்ட்டாக வந்த செய்தி, ஆனால் அந்த ராமசீனிவாசன் பர்த்டேக்கு என்ன இமேஜ் பண்ணியிருந்தார், ஐயாலாம் வந்திருந்தாங்க. அப்போ நான் வாங்கியா, நான் வந்தோடனே மேலே ஏறி உட்கார்ந்து மேலே கூட்டிட்டு உட்கார்ந்து நான் போகும்போது தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க எங்களுக்கு வந்து தேவர்களை வந்து
அங்கீகரிக்கணும், தேவன் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், அதை கோரிக்கை வச்சுருக்காங்க. குலத்தோரை வந்து தேவன் அறிவிக்கணும், முக்களத்தோரை வந்து தேவன் அறிவிக்கணும். அப்போ நான் போகும்போது நான் பிறந்த நாள் என்று நினைச்சு இங்கே வந்தேன். நான் வரும்போதே இங்கே கோரிக்கை மனு கொடுக்குற நாளாக அங்கே இருந்தது. இந்த தேவன் அந்த முக்களத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவங்க வந்து எங்களை தேவர்கள் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கணும்னு கோரிக்கை வச்சாங்க. அதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபம் நான் விரோதம் இல்லை, எங்களுக்கு என்னென்ன. ஆனால் எங்களுடைய கோரிக்கை, நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். எங்களுடைய கோரிக்கை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் ஏறக்கூடிய வாழக்கூடிய இந்தியாவில் வாழக்கூடிய 2 கோடி தேவையர்களுடைய கோரிக்கை எஸ்சியை வந்து பிசிக்கு மாறணும். நாங்கள் எந்த இடத்துல இருந்தோமோ அந்த இடத்துல மாறணும். இந்த கோரிக்கையை நீங்கள் பரிசீலனை செய்ய வேண்டும். இதை தாங்க நான் பேசினேன். அதை திருச்சி இங்கே 250 பேர் 300 பேர் சர்டிஃபிகேட் இருக்கிறாங்க. தேவருக்கு வந்து தேவனுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறதில்ல, எங்களுக்கு ஆட்சேபம் பேசுறதுக்கு இவருக்கு என்ன அதிகாரம் இருக்குது? இன்னைக்கு வந்து செய்தி, இது ஏற்கனவே வந்த செய்தி. இன்னைக்கு அது அப்போ விட்டுட்டு இப்போ கூட்டம் நடத்துறதுக்கு இன்னைக்கு ப்ரௌட் வாட்ஸ்அப் தரத்தில் எல்லா அதுலேயும் சோசியல் மீடியாவில் எல்லாமே போயிட்டு அதே எனக்கு நேற்று நைட்லேருந்து எனக்கு அந்த ஒரு உணவு சார். இந்த மாதிரி பொய்யான பிரச்சாரம் பண்ணதுனால நான் வேணால் ஒதுங்குறேன். சரி, இந்த இதில் வந்து நான் ஒதுக்கிறேன், இதில் வந்து ஒதுங்கினேன். அந்த பயணத்தை எடுத்து செய்யறதுக்கு யாராவது முன்னுக்கு வரட்டும், தாராளமாக நான் ஒதுக்கி கொடுக்குறேன். கன்னிசாமிக்கு வேணும். எனக்கு நாளைக்கு பிஜேபியில் ஒரு போஸ்ட் கேட்டால் கொடுத்துட்டு போகிறாங்க, அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. ஆனால் அந்த காரியத்தை செய்யறதுக்கு உங்களுக்கு யாருக்காவது கட்ஸ் இருந்ததுன்னா இது கமன் ஃப்ரண்ட் ஆஃப் த லைன். நான் ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன், நீ செய். உனக்கு பின்னால் நான் வரேன். என் தம்பிக்க போட்டு நான் பின்னால் இருந்து வேடிக்கை பார்க்குறேன். என் பிள்ளைங்க போட்டு நான் பின்னால் இருந்து வேடிக்கை பார்க்குறேன். பின்னால் நான் வரேன், வேடிக்கை பார்க்குறேன், பின்னால் வரேன். இன்னும் உங்களை நின்று கொடுத்து ரசிப்பது தான் என்னுடைய இது. இந்த கான்செப்டில் தான் நான் வந்து சத்தியத்துக்கும் நான் செயல்பட்டு இருக்கிறேன். யாரையும் அழிக்கணும், கன்னிசாமிக்கு தனிப்பட்ட முறையில் பேர் வரணுங்கிற எண்ணம்லாம் எல்லா அளவும் கிடையாது. என்னுடைய உழைப்பு மட்டும்தான் என்னை உயர்த்தி பிடிக்கும். நீங்கள் மதுரை ஃபுல்லாக நீங்கள் வால் போஸ்ட் அடித்து கன்னிசாமி நீங்கள் வாழ்க்கை போடுங்க, பேர் வந்துடுமா? ஆனால் கன்னிசாமி உழைப்பு இருக்குது பாருங்க, கன்னிசாமியுடைய செயல், அந்த செயல்தான் ஒரு மனிதனை வந்து நீ நல்லதை செஞ்சுன்னா உன்னை தூக்கி பிடிக்கும், நீ கெடுதல் செஞ்சுன்னா உன்னை அழிச்சிடும். இதுதான் அதர்மம் தர்மங்கள். அந்த இதில் போயிட்டுருக்குங்க. அதனால் இதை எப்படி செய்யலாம் வந்திருக்கீங்க, இதை செய்யலாமா, உங்களுடைய கருத்துக்களை கேட்டுட்டு அடுத்து நான் வந்து இதே மதுரையில் என் பங்காளிக்கு எவ்வளவுதான் தொல்லை பண்ணாலும் தெரியும், குறைஞ்சபட்சம் 500 பேர்கிட்ட வச்சு 500 பேருக்கு நல்லா விருந்து வச்சு 500 பேருக்கு விருந்து வச்சு நான் இந்த கூட்டத்தை நடத்துறேன். அவங்களுடைய முழு ஒப்புதலோட பயணம் நிச்சயமாக நடக்கும். 2026 தான் தேர்தல். அதுக்கு முன்னதாக இந்த பயணம் வெற்றிகரமாக 2025 முடியறதுக்குள்ளேயே இந்த பயணத்தை முடிக்கணும்னு இருக்கேன். உங்களுடைய வந்திருக்கீங்க, வந்தவங்க நான் 10 பேராக இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை கேட்டு இந்த கருத்துக்களை வச்சு இந்த 10 பேருக்கு இருந்து நாளைக்கு 10 பேரை கூட்டி வர முடியும். 10 பேர் கூட்டி வர முடியும். அதை வச்சுக்கிட்டு மக்களுடைய கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த மக்களை எரிச்சு விட்டாங்க. நாளைக்கு நான் போடுறேன், ஒரு போஸ்ட் ஒரு மீட்டிங் கொடுப்பேன், மக்களை எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியும். அதனால் உங்களுடைய இதை இப்போ நான் சொன்னதை வச்சுக்கிட்டு இது செயல்படுத்தலாமா, இல்லை மக்களுடைய மனநிலையெல்லாம் நீங்களாம் ஓரளவுக்கு எல்லாமே பரவலாக இருக்கிறீங்க, அவங்களுடைய மனநிலையெல்லாம் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்புல நம்மளுடைய நடவடிக்கை